ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி எப்படி இந்த அழகான ஃபோட்டோ வால் ஹேங்கிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நேமில் நீங்கள் பண்ணி வால் ஹேங்கிங் மாதிரி மாட்டிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு திக்கான கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கார்ட்போர்ட் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கார்ட்போர்ட். அதுக்கப்புறம் கட்டர் தேவைப்படும். ஏன்னா நம்ம டீட்டெயிலாக கட் பண்ணுறதுக்காக ஒரு கட்டர் தேவைப்படும். ஷார்ப்பாக இருக்கிற கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சிஸ்ஸர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேஸ்ட்டு சார்ட், எந்த கலர் அதனால ஒரு வேஸ்ட்டு சார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர். இந்த பொருளை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு சார்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட்டின் எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹார்ட்டின் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு 3 டைப்பில் ஹார்ட்டின் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கிற சைஸ் இப்போ பெரிய ஹார்ட்டினாக வேணும். குட்டி குட்டி அந்த ரெட் கலர் ஹார்ட்டின் இருக்கிறது ஒரு 2 ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஈவனாக வரணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேஸில் இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஹார்ட்டினையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா கார்ட்போர்டில் ஹார்ட்டின் ஷேப் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்லைன் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சென்டரில் உங்களுக்கு எந்த நேம் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை ரைட் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒரு லெட்டர் மட்டும் தனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு லெட்டர் கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று டச்சாக இருக்கிற மாதிரி வேர்டிங்ஸை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட்டினை உங்களுக்கு ஃபோட்டோ எந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் அந்த பெரிய சைஸ் ஹார்ட்டினை வச்சு அவுட்லைன் போட்டுக்கோங்க. எத்தனை ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்டின் போடுங்க. நான் ஒரு 9 ஃபோட்டோ வைக்க போகிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்டின் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க சின்ன சின்ன ஹார்ட்டினை நடுவில் ட்ரா பண்ணணும். ஏன்னா ஒன்றோட ஒன்று டச்சில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரேம் கரெக்டாக வரும். ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று டச்சில் இருக்க மாதிரி ஹார்ட்டினை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரஃப்பாக கூட கையிலே கூட ஹார்ட்டின் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஹார்ட்டினையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிஸ்ஸர் வச்சு அவுட்லைனை கட் பண்ணுறீங்கனாலும் கட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு சார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் கட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கட்டர் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கிராஃப்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென்சில் கார்விங் பண்ணிக்கலாம். ஏதாவது டீட்டெயிலாக சின்ன சின்னதாக மைன்யூட்டாக கட் பண்ணோன்னா இந்த டீட்டெயிலிங் கட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமேசானில் இருக்குது. நான் ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. கிராஃப்டராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கட்டராவது உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அது வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பிளேடு மாற்றிக்கலாம். உள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு 5 பிளேடு கொடுப்பாங்க. நம்ம அந்த பிளேடு ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் இதில் இருக்க பிளேடை திருப்பி மாட்டி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை. கிராஃப்டராக இருக்கிறவங்களுக்கு இது இருந்துச்சுன்னா யூஸ் ஆகும். ஸோ அதனால் சொல்கிறேன். இந்த நைஃபை வச்சு நம்ம இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். கை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளட்டு வந்துடும். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் பேரண்ட்ஸை கட் பண்ணி தர சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவுட்லைன் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே அடுத்து நம்ம குட்டி குட்டியாக டீட்டெயிலிங் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக நான் சின்னதாக ஒரு ரவுண்டு மாதிரி சென்டரில் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உள்ள டீட்டெயிலாக கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா கையை கட் பண்ணிக்கிற வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக எல்லா லெட்டரும் டச்சில் இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். தனித்தனியாக கட் பண்ணிட்டிங்கன்னா லெட்டர்ஸ் தனியாக வந்துடும்.
கட் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு கீழே வச்சுட்டு நைஃபை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கார்ட்போர்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு போர்டு வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதுவே உங்களுக்கு பார்க்க அழகாக தான் இருக்கும். பட் சைடில் வந்து நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி கேப்பாக வந்து தெரியும். இதை மறைக்கிறதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. நான் 2ஐயும் சொல்கிறேன். உங்களுக்கு எது அது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட், ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க. எந்த க்ளூனாலும் பரவாயில்ல, ஃபெவிகால் எது உங்ககிட்ட இருக்கோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ டிஷ்யூ பேப்பரை வந்து எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கிழிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்டில் வந்து அந்த க்ளூ வாட்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரை வந்து இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பொறுமை அவசியம். நீங்கள் பொறுமையாக உட்காந்து எல்லா பக்கமும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெத்தட், இந்த மாதிரி மாஸ்க் டேப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சைடில் பார்டர் மாதிரி நீங்கள் டேப்பால் சுற்றி கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த டேப் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன், கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி டேப் ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் போர்டு வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பெயிண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த டேப் ஒட்டியிருக்க இடம்லாம் தெரியும், பட் அது பிரச்சனை இல்லை. நம்ம ஏன்னா கிளிட்டர் ஷீட்டு அதெல்லாம் ஒட்டும்போது அந்த வளைவாக இருக்கிறதெல்லாம் தெரியாது, அவுட்லைட் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் 3 ஹார்ட்டின் ஷேப்லாம் கட் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு ஃபோட்டோ வைக்கிற ஹார்ட்டினை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்த ரெட் கலர் ஹார்ட்டினை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டுறதுக்கு வந்து நான் 743 க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபெவிஸ்டிக்கு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கையில் பட்டுச்சு அப்படின்னாலும் தோலும் உறிஞ்சிரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஃபெவிகால்லே வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒட்டணுன்றதுக்காக 743 வந்து யூஸ் பண்ணுறேன். சென்டர்லேயும் நான் வந்து ஃபேமிலின்ற வேர்டை வந்து கிளிட்டர் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிளாக்லேயே இருக்கிறனால இருக்கட்டும், பட் எனக்கு கிளிட்டர் வந்து நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த டேப் ஒட்டியிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் வந்து ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வந்து இந்த 9 ஹார்ட்டின்லேயே வந்து ஹார்ட்டின் ஷேப்புக்கு கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் இருக்க ஹார்ட்டினில் ஃபோட்டோஸ் ஒட்டி எடுத்துக்கோங்க. நானும் வந்து என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அவங்க நேம் போட்டும் ஃபோட்டோஸ் ஒட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற கார்ட்போர்டு யூஸ் பண்ணியே ஒரு சூப்பரான ஃபோட்டோ வால் ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது உண்மையிலே நீங்கள் வாலில் மாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்போர்டில் பண்ண மாதிரியும் இருக்காது, சூப்பராக இருக்கும் தூரத்தில் இருந்தெல்லாம் பார்க்கும்போது. இது மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதை செய்ய ட்ரை பண்ணுறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.